குலதெய்வ கோயிலுக்கு குடும்பமா போயிட்டு சாமி கும்பிடுறது ஒரு ஹாப்பி தான். காலையிலே எழுந்துச்சு சாரியெல்லாம் கட்டிட்டு குழந்தைங்களாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பியாச்சு. கோயிலில் சாமி கும்பத்துக்கு சுண்டல் அவிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சாரி கல்யாண நாளுக்கு எடுத்து கொடுத்தது, அதை இப்போதான் நான் கட்டியிருந்தேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. சரி, ஒரு வழியாக சாமி ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு குடும்பமாக எல்லாரும் வண்டியில் ஏற்றி கிளம்புறதுக்கு ஒரு வழி ஆகிட்டோம். எல்லாரும் வண்டியில் ஏறினோடனே ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஹாப்பியாக பேசிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போன பிறகு எல்லாரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு மாவிளக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே ஹாப்பியாக உட்காந்து செஞ்சது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இல்லை 2 முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். நம்ம எந்த ஒரு தெய்வத்தை வணங்குறனாலும் எந்த ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறனாலும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு செய்யறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதுவுமே ஃபேமிலியோட போறது இன்னமும் ஹாப்பியா இருந்தது. எல்லாருமே அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி மாவிளக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தோட்டம்லாம் இருந்தது, அங்கெல்லாம் போயிட்டு எல்லாமே ரசிச்சது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. எந்த ஊர் இருந்தாலும் சொர்க்கமே இருந்தாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்டா இருந்தது. சந்தோஷமா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.